வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் 28வது வசனம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். மழை பெய்யும் நாளில் 28வது வசனம். மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிறவருடைய சத்தத்தை கேட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைப்பட்டவர்கள் நடுவில் நான் இருந்தேன். சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருந்தேன். சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிறவனுக்கு வானங்கள் திறக்கப்படுவதை பார்க்கிறான். சிறைப்பட்டவர்களின் நடுவில் இருக்கிறவன் வானங்கள் திறக்கப்பட அதிலே மகிமையின் சாயலுக்குரியவரை பார்க்கிறான். அவரை பார்த்தபோது அவருக்கு முன்பதாக அவன் முகங்குப்புற விழுகிறான். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை இதுதான். உங்கள் கண்களை அவர் மேல் பதிய வையுங்கள், உங்களை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் கண்களை அவர் மேல் பதிய வைத்து உங்களை முழுவதுமாக அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். பாருங்கள், சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கிறவனுக்கு நம்பிக்கை உண்டாக்கத்தக்க எது எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை தான், விலங்குகள் தான். ஆமென். அடைக்கப்பட்ட அனுபவம் தான் சிறைப்பட்டவர்களின் நடுவில் இருக்கிற அனுபவம். சிறைப்பட்டவர்களின் நடுவில் இருக்கிறவனுக்கு நம்பிக்கை உண்டாக்குகிற ஒன்றும் இந்த பூமியிலே இல்லை. அவன் எங்கே பார்த்து விசுவாசத்தை வளர்த்துவான்? அவன் எந்த பக்கம் பார்த்து தன்னுடைய நம்பிக்கையிலே உறுதிப்படுவான்? பல நேரத்தில் நாம கூட இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே அகப்படுகிறோம். தாவீதுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருந்ததுனால சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில். எசேக்கியேல் சொல்றான், நான் சிறைப்பட்டவர்களுக்கு நடுவில் இருக்கிறேன். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியின் நடுவில் இருந்தார்கள். சீஷர்கள் பயணித்த படகு நடுக்கடலிலே தத்தளித்தது. ஆமென். ஒரு பிரச்சனை ஓரத்தில் இருந்தால் கூட எப்படியாவது ஜம்ப் பண்ணியாவது ஆமென் இன்னொரு ட்ராக்ல போயிடலாம். ஆனா சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு எங்க போக முடியும்? எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். நாங்கள் எப்பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் நெருக்கம். இது நடுவில் நம்பிக்கை வற்றிதான் போகும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் மங்கிதான் போகும். ஆனால் இது நடுவிலும் நம்முடைய நம்பிக்கை தீபம் பற்றி எறிய, விசுவாசம் புதிதாய் துளிர்விட நாம் பார்க்க வேண்டிய ஒரே டைரக்ஷன் எங்க தெரியுமா? வலப்புறமோ இடப்புறமோ முற்புறமோ பிற்புறமோ அல்ல. எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya. விசுவாசம் தொய்ந்து போன நிலைமையில யாராவது இனி அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இதே பிரச்சனை இருந்துச்சு, அவ்வளவுதான், அதிலே அவங்க இல்லாம போயிட்டாங்க, இதே வியாதி இருந்துச்சு, அப்படியே இல்லாம போயிட்டாங்க, இதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க. எப்பக்கமும் சிறைப்பட்டவர்கள் சூழ்ந்து இருக்க அது நடுவில் இருந்து கொண்டு ஒவ்வொருவரையாய் பார்த்து பார்த்து இருக்கிற நம்பிக்கை தளர்ந்து கொண்டு இருக்கிறதா? உங்கள் கண்களை பரத்துக்கு ஏறிடுங்கள். உங்கள் கண்களை வானத்தை நோக்கி பாருங்கள். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். ஆமென். ரைட்லயும் ஓட முடியாது, லெஃப்ட்லயும் ஓட முடியாது. எனக்கு கொஞ்ச தூரம் ஓட அங்க பெரிய பர்வதங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கேயுமே ஆமென் நகர முடியாத சூழ்நிலை. இது நடுவில் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்களாம். கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். யோசபாத் ஆமென் யூத ஜனங்கள் இவர்களை சூழ சத்துருக்கள் படையெடுத்து வந்தபோது யோசபாத் ஜனங்களை அழைத்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்று என்ன சொன்னான் தெரியுமா? நிற்க பலன் இல்லை, இனி என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். நான் என் விசுவாச தீபத்தை மீண்டும் பற்றி எரிய வைக்க செய்ய வேண்டியது என்ன? விசுவாசத்தை துவக்குகிறவரை நான் நோக்கி பார்க்க வேண்டும்.
உங்கள் கண்களை நீங்கள் அவரை விட்டு எடுக்காதிருங்கள். Fix your eyes on Jesus. உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மேல் பதிய வையுங்கள். வேறு எதையும் நோக்கி பார்க்காதிருங்கள், வேறு யாரையும் நோக்கி பார்க்காதிருங்கள். வேறு எதையும் வேறு யாரை நோக்கி பார்த்தாலும் விசுவாசம் மங்கும். நான் இருப்பது சிறைப்பட்டவர்களின் நடுவில் இருந்தாலும் என் கண்கள் அவரே. எசேக்கியேலுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டானது. அப்பொழுது வானங்கள் திறக்கப்பட்டது. மகிமையான சாயலுடையவரை அவன் பார்க்கிறான். அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை கண்டபோது அவன் அடுத்து உடனே செய்த காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்தான். 2021 ஆண்டுல என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாற வேண்டும், என் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும், என் வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கையா இருக்க வேண்டும், என் வாழ்க்கை ஒரு சுதந்திரவாளியின் வாழ்க்கையா இருக்க வேண்டும். கண்ணீர் இல்லாத அடிமைத்தன நுகத்தடி விலக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் என் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று ஏக்கத்தோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் பாதப்படியிலே உங்களை முற்றிலுமாய் சமர்ப்பித்து விடுங்கள். முற்றிலுமாய் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க ஆண்டவரே. யோவான் செத்தவனை போல விழுந்தானாம். பத்மு தீவுல செத்தவனை போல விழுந்தான். செத்தவனை போல என்ன அர்த்தம்? என் ஓடிக்கொண்டிருக்கிற வேகமா, என் கால்களை விட வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற என்னுடைய எல்லா நினைவுகளும் அங்க ஸ்டாப் ஆயிட்டு. என்னுடைய வாழ்க்கையில நான் இன்றைய குறித்த நினைவுகள் ஓடும், நாளைய குறித்த நினைவுகள் ஓடும். பத்மு தீவில யோவான் இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தம் எப்பொழுது வெளிப்பட்டது? அவன் செத்தவனை போல விழுந்தான். என்னுடைய நினைவின் ஓட்டம் ஸ்டாப் ஆச்சு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய எண்ணங்கள் எனக்கு ஊட்டப்பட்டது. நான் தேவ சமூகத்தில் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்காமல் என் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் மாறாது. இந்த சத்தத்தை எல்லாரும் கேட்கலாம், ஆனாலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் என்று சொல்லாமல் காதுள்ளவன் கேட்க கடவன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிரசங்கம் கேட்டதும் வாழ்க்கை மாறாது. விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். பிரசனத்துக்கு முன்பதாக எவன் ஒருவன் தன்னை முழுமையாய் சமர்ப்பிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். என் வாழ்க்கை எப்பொழுது கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறாரோ, நான் சொல்லுவேன், என்னதான் பலவீனமானாலும் சரி, நான் நடப்பது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, நான் இருப்பது சிறைப்பட்டவர்களின் நடுவிலானாலும் சரி, என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். காரணம், அவர் என்னுடைய வாழ்க்கையை துளிர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எசேக்கியேல் கர்த்தருக்கு முன்பாக அவரை நோக்கி பார்த்து அப்படியே அவருக்கு முன்னாடி விழுந்துட்டான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. விடமாட்டார், அவர் விடமாட்டார், வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தேவ சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் மேல் தன் கண்களை பதிய வைத்து அவர் பாதத்தில் தன்னை விட்டு கொடுத்தவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்கள், அப்படி அர்ப்பணிக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள், அதை தான் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் சொல்லுகிறது பிரசங்கமோ பிரசங்க குறிப்போ அல்ல. கர்த்தர் பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்து கற்று தந்த காரியங்களை தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதுவரை இன்று காலையில் கூட நான் புறப்பட்டு எழுந்து காலை ஜெபத்துக்கு ஆயத்தமாகும் போது கர்த்தர் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்த வார்த்தையும் அதுதான். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்.
ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு, எல்லாம் வீணா போச்சு, என் லைஃப் இனி அவ்வளோதான் முடிஞ்சது. இப்படிப்பட்ட அனுபவம் ஆனாலும் எல்லாவற்றையும் மாற்ற என் தேவன் நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். இந்த ஒரு புதிய ஆண்டை காண செய்திருக்கிறார். ஒரு புதிய ஆண்டு என்பதை காட்டிலும் நமக்குள்ள என்ன ஏக்கம் இருக்க வேண்டும்? எனக்கு ஒரு புதிய துவக்கம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. விரும்புகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி, எனக்கு ஒரு புதிய துவக்கம் இருப்பதாக. அந்த புதிய துவக்கத்தை தரதான் தேவன் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்களை அவர் மேல் பதிய வைத்து உங்களை அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். எப்படி வைக்கணுமா? ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தது போல. ஆமீன். ஈசாக்கை நடத்தி கொண்டு வந்தான் ஆபிரகாம். ஏன் பிள்ளைய நடத்துற? ஆண்டவர் கேட்டாரா? இல்ல. ஈசாக்கின் தலையில விறகுகளை தூக்கி வைத்தான் ஆபிரகாம். ஏன் அவன் தலையில இவ்வளவு பெரிய பாரத்தை சின்ன வயசுல வைக்கிற? கேட்டாரா? இல்ல, கேட்கல. ஆமீன். ஈசாக்கை அழைத்து கொண்டு பலிபீடத்தில் எப்பொழுது வைத்தானோ, ஈசாக்கு பலிபீடத்தில் எப்பொழுது வைக்கப்பட்டானோ, அதன் பிறகு அவன் கத்தி ஓங்கின போது பரத்திலிருந்து ஓனர் பேச ஆரம்பித்தார், உரிமையாளர் பேச ஆரம்பித்தார். பிள்ளை மேல கைய வச்சிராதேன்னு. நான் என்னை முழுமையாய் அவருடைய பலிபீடத்தில் வைப்பதின் அடையாளம் என்ன? அவர் இஷ்டம் போல நடப்பதாக. என் சித்தமோ என் விருப்பமோ நிறைவேற நான் என்னை பலிபீடத்தில் வைக்க முடியாது. நான் பலிபீடத்தை சுத்தி சுத்தி வர முடியுமே தவிர என்ன பலிபீடத்தில் வைக்க முடியாது. பலிபீடத்தில் வைப்பது என்பது என்ன? என்னுடைய ஆசைகள் எல்லாம் அங்கே அடிபடுகிறது, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கே அவமாகிறது, அவருடைய நினைவுகள் என்னில் நிறைவேறுகிறது, அவருடைய சித்தம் என்னில் வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட அனுபவம் தேவை. எத்தனை காலம் ஆமென் நாம் 2020 போல ஆமென் அநேக 2020 வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆமென் அநேக 2020 வீணாக்கி விட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற ஒரு புதிய ஆண்டை தேவன் தந்திருக்க கடந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வைத்தார். ஆண்டவரே, இந்த ஆண்டை நான் வீணாக்கி விடக்கூடாது, இந்த ஆண்டு எனக்கு வீணாகி விடக்கூடாது. நீர் கிருபையா இந்த நாளை, இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை காண செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாதத்தில் சமர்ப்பிக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் செய்கிற காரியங்கள் என்ன? முதலாவது காரியம் வாசிக்கலாம். 2வது அதிகாரம், எசேக்கியேல் 2வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. கவனிங்க, தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தவனை, தேவ சமூகத்தில் முழுமையாய் விட்டு கொடுத்தவனை, அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுக்கு தேவன் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அவனை தேவன் நிற்க பண்ணுகிறார். ஆமென். என்னை தேவன் நிற்க பண்ணுகிறார். ஓ ஜீசஸ் நிற்க பண்ணுவார். எந்த சூழ்நிலையில அவரால் நிற்க பண்ண முடியும்? நல்ல கவனமா கேளுங்க. ஒன்றை சுதந்திரிக்க வேண்டுமானால், அல்லது ஒன்றை ஜெயிக்க வேண்டுமானால், ஒன்றை மேற்கொள்ள வேண்டுமானால் நாம நிற்கணும். முதல்ல நிற்கணும். எசேக்கியேலுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதிகம். ஆனா எசேக்கியேலே, முதல்ல நீ நிக்கணும். நிக்க முடியல ஆண்டவரே, என் சுயபலத்தால் நிற்க முடியாது. கர்த்தர் இங்க என்ன செய்கிறார்? நிற்க பண்ணுகிறார். புலம்பல் 3 எரேமியா சொல்லுகிறான், அநேக காரியங்களை சொல்லி எல்லாமே நெகட்டிவ், வாழ்க்கையில நடந்தது எல்லாமே நெகட்டிவ், எல்லாம் சொல்லி வந்துவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிற ஒருவன் நிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை, ஆனா நான் நிக்கிறேன். கிருபை. அதன் அர்த்தம் என்ன? என்னை அவர் நிற்க பண்ணுகிறார். 2020 அநேக சூழ்நிலைகள் என்னை விழத்தள்ள பார்த்தது, ஆனால் தேவன் என்னை நிற்க பண்ணினார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவன் நிற்க பண்ணுகிறார். அநேக காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியல, அநேக காரியங்கள், ஐயோ இந்த காரியம் வாழ்க்கையில வந்து விடக்கூடாது, எனக்கா இப்படி ஒரு சோதனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு பாதை, இதுல நான் எப்படி நிற்பேன்? பாதத்தில் விழுந்தவனை, முகங்குப்புற விழுந்தவனை, முழுவதுமாய் விட்டு கொடுத்தவனை தேவன் நிற்க பண்ணினார். மோசே எகிப்துல 40 வருஷம்
வாழ்ந்தான், வளர்ந்தான், வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பேச்சில் சாமர்த்தியம் உள்ளவன், செய்கையில் பலம் உள்ளவன். எனவேதான் ஒரு எகிப்தியனை ஒரே ஒரு அடிதான் அடித்தான், செத்துட்டான். என்ன அடி இருக்கும்ல, ஒரே அடிதான். அப்படிப்பட்டவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவனுக்கு பார்வோன் சமூகத்தில் நிற்க முடியாமல் ஓடினான். பலத்தாலோ பேச்சு திறமையாலோ சில இடத்துல நிக்கலாம், ஆனா எல்லா இடத்துல நிக்க முடியாது. பார்வோனின் சேனையில் ஒருவனுக்கு முன்பதாக மோசேக்கு நிக்க முடிந்தது, ஆனா பார்வோன் சமூகத்தில் நிக்க முடியல, ஓடிட்டான். அடுத்த 40 வருடம் வனாந்திரத்துல அவன் எதில் வல்லவனா இருந்தானோ அது எல்லாம் போயிட்டு, பேச்சு போயிட்டு, பேச்சு போயிட்டு, இப்ப ஒழுங்கா பேச வராது, செய்கையிலும் வல்லமை போயிட்டு, இப்ப கோல் இல்லாமல் நடக்க முடியாது. இப்பொழுது முச்சடியில் ஒருவர் எழுந்தருளுகிறார். மோசே இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் போது, யோசேப்பு கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது, மோசே அந்த சம்பவத்தை, அந்த அனுபவத்தை என்ன சொல்லுவான் தெரியுமா? முச்சடியில் எழுந்தருளினவருடைய தயை. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான மோசேக்கு பார்வோன் சமூகத்தில் நிற்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது வாக்கிலும் வல்லமை போச்சு, செய்கையிலும் வல்லமை போச்சு, ஒரு கோல் இல்லாமல் நடக்க முடியாது. இந்த அனுபவத்தில் இருந்த மோசே கர்த்தர் தரிசனமாகிறார், முச்சடியில் எழுந்தருளுகிறார். முச்சடியில் எழுந்தருளின தேவனுக்கு முன்பதாக மோசே தன்னை முழுமையாய் விட்டு கொடுத்த பிறகு கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன? எதற்கு முன்பதாக மோசேக்கு நிற்க முடியலையோ கர்த்தர் அங்கே அவனை கொண்டு போய் பார்வோன் சமூகத்தில் நிறுத்தினார். ஹalleluya, ஹalleluya. தேவ சமூகத்திலே தங்களை விட்டு கொடுக்கிறவர்களை, தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் நிறுத்துவார். நான் பாவி என்று இயேசுவின் பாதத்தில் விழுந்தவன் பேதுரு. நான் பாவி என்று பாதத்தில் விழுந்தவன், முழுமையாக அர்ப்பணித்தவன். அந்த பேதுருவை அவரோடு கூட கடலில் நிற்க வைத்தார், அவரோடு கூட மலையிலே மகிமையிலே நிற்க வைத்தார். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உன் கால்களை பலப்படுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்துகிறவருக்கு உன்னை முழுமையாய் விட்டு கொடு. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். சங்கீதம் 40. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். ஏன்னா என்னால நிக்க முடியல. காரணம், நான் இருப்பது சேற்றில, பாவத்துல. அது என்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த போது அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி 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 என்னை நிற்க வைக்கிறவர். ஹalleluya, நிற்க பண்ணுகிறவர். Thank you Holy Spirit. தேவனை நிற்க பண்ணுவார். 2021ல எதெல்லாம் பார்க்க போறோம்னு கன்ஃபார்மா தெரியும். என்னெல்லாம் பார்க்க போறோம்? பிப்ரவரியை பார்க்க போறோம், மார்ச்சை பார்க்க போறோம், ஏப்ரலை பார்க்க போறோம், இல்ல கிருபையினால. ஆனா பிப்ரவரியில என்னெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. அவன் 2021 பார்த்துட்டோம், நீ 2021ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு தெரியல. 2020ல எதெல்லாம் பார்ப்போம்னு நினைச்சோமோ அதுல அநேகம் பார்க்கல. எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ எதையுமே பார்க்கல. மொத்தமா ஜன்னலே அடைச்சாச்சு. 2021ல என்னெல்லாம் சந்திக்க போறோம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்து. கமான், கைகளை தட்டி ஹalleluya. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கு முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்னிடம் உள்ளதை, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, நாள் வரையில்
என்னிடம் உள்ளதையே இடமப்படைத்தேன். ஆமென். வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. எசேக்கியேலின் இந்த விழுகை, முகங்குப்புற விழுந்த அனுபவம், அது அவனுடைய முடிவல்ல, அது அவனுடைய புதிய துவக்கம். பலிபீடத்தில் வைக்கப்படுகிற அனுபவம் என்பது நம்முடைய முடிவல்ல, அது புதிய துவக்கம். அது ஈசாக்கின் முடிவல்ல, அது புதிய துவக்கம். இந்த 2021 எனக்கு ஒரு புதிய துவக்கம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் அனைத்தையும் அர்ப்பணித்து விடுங்கள். விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். என் ஆசை விருப்பங்கள் அல்ல, உம்முடைய சித்தமே என்னில் நிறைவேறுவதாக. அப்படி விட்டு கொடுக்கிறவர்களை தேவன் நிற்க பண்ணுவார், நிற்க பண்ணுவார். எந்த சிச்சுவேஷன்ல நிற்க பண்ணுவார். எசேக்கியேலை தேவன் எப்படி நிற்க பண்ணினார் தெரியுமா? தம்முடைய ஆவியை அனுப்பி, ஹalleluya, தம்முடைய ஆவியை அனுப்பி அவனை நிற்க பண்ணினார். சீஷர்கள் இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டிய போதனைகளை கொடுத்தார். போய் என்ன சொல்லணும், என்ன செய்யணும், ஊழிய முறை எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன? நீங்கள் பூமி எங்கும் போகணும், எல்லா இடத்துக்கும் போய் ஆமென் சாட்சியாய் நிற்கணும். ஆனா உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போயிடக்கூடாது. ஏன்? ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்களுக்கு நிற்க முடியாது. என்னை குறித்த தேவ திட்டங்கள் பெரிதா இருக்கலாம், பெரிதாய் உண்டு. அவருடைய திட்டமே பெருசு, அவரே பெருசு இல்ல. ஆனா நான் நிக்கணும், முதல்ல சுதந்திரிக்கணும்னா நிக்கணும். நிக்கணும்னா நான் பலப்படணும். என்னை நிற்க பண்ணுகிற பலம் இந்த பூமியிலிருந்து கிடைக்காது. என்னை நிற்க பண்ணுகிற பலம் பரத்திலிருந்து அனுப்பப்படும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற பலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், சிம்சோன் நடந்து போய் கொண்டிருக்கிற வழியிலே சிங்கம் எதிர்கொண்டு வருகிறது. சிங்கத்தின் வல்லமை என்பது, சிங்கத்தின் பலம் என்பது, நாம இந்த சிங்கத்தை எப்படி அடிக்கலாம்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கதையை முடிச்சிடும். சரி, வேற வழியில சிங்கத்தை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணிட்டோம், அதை மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபைட் பண்ணுவோம்ல. சில நாய் பூனையை துரத்தும் பார்த்துருக்கீங்களா? துரத்திட்டு 4 பக்கம் அடைக்கப்பட்டுட்டுனா, இல்லை நீங்களே துரத்தி பாருங்களேன் ஒரு பூனையை, அது ஓடும். ஆனால் 4 சைடும் அடைக்கப்பட்டுட்டுன்னு வைங்களா, அது அப்படி உடம்பை தூக்கிட்டு உங்களுக்கு எதிர்த்து நிற்கும். ஆனால் பயந்து தான் நிற்கிது, அது வேற. ஆனால் வேற வழியில் எதிர்த்து தான் ஆகும். சரி, இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணியாச்சு, சிங்கத்தை சந்திச்சாச்சு. சரி, வேற வழியில் அட்டாக் பண்ணலாம். சிங்கத்துடைய வல்லமை என்பது நம்ம இதை எப்படி அட்டாக் பண்ணலாம்? தாடையை பிடிச்சி கிழிக்கலாமா, காலை பிடிச்சி அடிக்கலாமா, இப்படி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கம் மேலே பாஞ்சிரும். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி பாஞ்சிரும். அப்படிப்பட்ட சிங்கம் இப்போ சிம்சோனுக்கு முன்பதாக நிற்கிறது. 2ல் ஒரு ஆளுக்கு தான் நிற்க முடியும், ஒரு ஆளுக்கு தான் நிற்க முடியும். சிங்கம் சிம்சோன் மேல் பாய்வதற்கு முன்னமே, சிங்கத்துக்கும் சிம்சோனுக்கும் மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் சொல்றது மாதிரி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார் ஆண்டவர்? நான் எங்க இருக்கிறேன்? சிங்கம் கையேற்ற தூரத்தில் நிக்குது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து சிங்கம் பாய போகுது, அங்கிருந்து பலன் அனுப்பப்பட போகுது. அப்போ அது என்ன வேகமா வந்திருக்கும் தெரியல. பரிசுத்த ஆவியின் பலம். சிங்கம் அவன் நிழலை தொடுவதற்கு முன்னமே, glory. இன்னைக்கு அநேக சூழ்நிலை சிங்கம் போல சத்துரு எதிர்கொண்டு வந்த பிறகு உன்னை நிற்க பண்ணினது பரலோக பலன். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி உடாரபா சேகமதரா. என் பலம் அல்ல, என் தகுதி அல்ல, என் திராணி அல்ல, பரலோக பலன், பரிசுத்த ஆவியின் பலன் என்னை நிற்க பண்ணும்படி. நான் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறதுக்காக அனுப்பப்பட்டவர் அல்ல. ஹோலி ஸ்பிரிட், நான் நிற்கணும். நீங்கள் நின்று கொண்டு
கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கணும்னா நீங்க நின்னுதாகணும். ஆமென், நின்னுதாகணும். கர்மேல் பர்வதத்தில் 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாக நின்றான். எலியா அடுத்த அதிகாரத்தில் ஏசபேல் சவால் விட்டாள். அதை கேட்டதும் சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே படுத்துட்டான், நிக்கல. போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். உண்மையிலே இந்த பூமியில வாழ்ந்தது போதும்னா எலியா எங்க வச்சு சொல்லி இருக்கணும்? கர்மேல் பர்வதத்தில் வச்சு சொல்லி இருக்கணும். இல்ல, ஆண்டவரே இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டீங்களே ஆண்டவரே, மேல அப்படியே என்ன தூக்கிட்டு போயிரு, அப்படி சொல்லி இருக்கணும். இது அது இல்ல, பயந்து. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைக்கு பயந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? எப்போ வருவீர் ஆண்டவரே? ஏன்னா வீட்டில் பிரச்சனை தாங்க முடியல. பிரைஸ்லா, ஹல்லேலூயா. நாங்கெல்லாம் படிக்கும்போது எக்ஸாம்லாம் வரும்போது அப்போதான் சண்டே ஸ்கூல்லாம் போயிட்டு வருவோம். வருகை பற்றி சொல்லியிருப்பாங்க. திடீர்னு எக்காலம் சவுண்டு வரும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆசை, இந்த சவுண்டு மட்டும் கேட்காதா, தூக்கி போட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் வரணும்னு ஆசைப்படுறது எதுக்கு தெரியுமா? நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாததுனால. நல்ல கவனிங்க, இவன் பயப்படுகிறான் ஏசபேலின் வல்லமையை நினைத்து. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், வல்லமை, பலம், இது எல்லாம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது. வல்லமை ஏசபேலுக்குரியதல்ல, வல்லமை சாத்தானுக்குரியதல்ல, வல்லமை ஆட்டுக்குட்டியானவருக்குரியது, ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது. எனவேதான் பைபிள் சொல்லுது, பிசாசின் வல்லமையோடு எதிர்த்து நில்லுங்கள் என்று அல்ல, பிசாசின் தந்திரங்களோடு. என்ன தந்திரம்? தந்திரம் வேற ஒண்ணு இல்ல, அவன் தன்னை வல்லமை உள்ளவனா காட்டுவான். அவன் தன்னை வல்லமை உள்ளவனாய் காட்டுவான். திடீர்னு கடல்ல கொந்தளிக்க விடுவான், காற்று அப்படி போட்டை அப்படி. சிலர் இப்படி சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி இப்படி ஆட்டுவாங்கல்ல, இப்ப கீழே தள்ளி விடுவேன், இப்ப கீழே தள்ளி விடுவேன், இதே மாதிரி காட்டுவான். நாம உடனே அவனுடைய வல்லமை, சாட்சியில 10 நிமிஷத்துல 8 நிமிஷம் அவனுடைய வல்லமை அப்படி போறாச்சு. வல்லமை யாருக்குரியது? ஹல்லேலூயா. குருத்தோலை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று வல்லமை ஆட்டுக்குட்டியானவருக்குரியதே என்று பாடினார்கள். வல்லமை ஆட்டுக்குட்டியானவருக்கே உரியது. ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் உன்னை நிக்க பண்ணும். அபிஷேகம் உன்னை நிக்க பண்ணும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் அந்த உணர்வை கொடுக்கும். கோலியாத் வந்து நிக்கிறான், ஒருத்தருக்கு நிக்க முடியல. இஸ்ரவேலில் உயரமான மனிதன் சவுல் நிக்க முடியல. ஏன்னா அவனை விட உயரமான ஒரு மனுஷன் வந்துட்டான். அவன் தான் கோலியாத். நம்ம பல நேரத்தில் நினைச்சிட்டு இருக்கிறோம், 4 பேர் கூட கம்பேர் பண்ணி இவங்களை விட நான் பெஸ்ட், அவங்களை விட நான் பெஸ்ட், இவங்களை விட பெஸ்ட். இப்படி நம்ம என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு ஒரு கோலியாத்தை ஆண்டவர் அனுப்பி விடுவார். இஸ்ரவேலில் உயரமானவன் சவுல், எல்லாரும் தோளுக்கு கீழே இருந்தாங்க. நினைச்சிட்டான், என்ன இந்த ஊர்ல யாருக்குமே ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் ஒருத்தனை விட்டாரு. எல்லாரையும் இப்படி பார்த்த சவுல் இவனை இப்படி பார்த்தான், அப்படியே பேக்ல போயிட்டான், உள்ள போய் உக்காந்துட்டான். எல்லாரும் அனுப்புறாங்க, ஒருத்தருக்கு நிக்க முடியல. ஒருத்தருக்கு நிக்க முடியல. அந்த நேரத்துல தான் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டவன், ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், சாமுவேலை கொண்டு ஆமென் கொம்புக்குள்ளே அபிஷேகத்தை வைத்து தலையிலே ஊற்றப்பட்டவன். அன்று முதலாவியானவர் அவன் மேல் இருந்தார். வந்தான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆடுகளை அதை கண்காணிக்கிறவன் கையில வசமாய் விட்டு விட்டு தன் சகோதரர்களை சந்திக்க வருகிறான், அவர்களை விசாரிக்க வருகிறான். வரும்போதுதான் இவர்கள் யாருமே நிக்க முடியாம ஒதுங்கினதை பார்க்கிறான். கோலியாத் வந்து நிற்கிறான். ஆமென். எல்லாரும் அவனுடைய வல்லமையும் அவனுடைய உயரத்தையும் பேசி கொண்டிருந்த போது அபிஷேகம் பெற்றவன் என்ன கேட்டான் தெரியுமா? இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? ஜீசஸ் அபிஷேகம் பெற்றவன் வாயில
நம்பிக்கையின் வார்த்தை வரும். அபிஷேகம் பெற்றவன் வாயில நம்பிக்கையின் வார்த்தை வரும். Glory. இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? அடிச்சான்ல, அடிச்சுட்டு என்ன பண்ண தெரியுமா? எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. நேர போய் கோலியாத்து நெஞ்ச மிதிக்கிறான். நெஞ்சில் அவன் கால் படுது. கோலியாத்தின் பட்டயத்தை உருவி அவன் கழுத்தை வெட்டுறான். தலையை நசுக்குறான், தலையை துண்டிக்கிறான். எங்க மிதித்து? கோலியாத்தின் நெஞ்ச மிதித்து. ஆமே, இது தாவீது செய்தது. தாவீது என்ன செய்தான்? கோலியாத்தின் நெஞ்ச மிதிக்கிறான். நெஞ்சிலே ஒரு மிதிச்சு என்ன செய்கிறான்? கோலியாத்தின் தலையை தூக்குறான். அபிஷேகம் பெற்றவன் நிப்பான், இதை செய்வா. ஆமே ஆமே. அபிஷேகம் பெற்ற சகோதரா, சகோதரி, உன்னை உன் குடும்பத்தில் வைத்திருப்பது நோக்கத்தை அறிந்தாயா? ஆமே. உன் ஃபேமிலியை நிக்க விடாம பண்ணுகிற சில கோலியாத்தை வீழ்த்த நீ நிற்க வேண்டியது அவசியம். ஏலா ராமா ஷேகா பதாரா. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். தாவீது செய்தா, கோலியாத்தை வீழ்த்தி கோலியாத்தின் நெஞ்சு மேலே ஏறி நின்று கோலியாத்தின் தலையை எடுத்தான். தாவீதின் வம்சத்துல என்றென்றும் ஜெயித்தவர், எப்பொழுதுமே ஜெயிக்கிறது தான் அவருக்கு வேலை. அவர் எங்க பார்த்தாலும் ஜெயம், எங்க போனாலும் ஜெயம். வந்தார், இந்த பூமியில வந்தார். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமான என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். கல்வாரி சிலுவையில சிலுவை நாட்டப்பட்டது. எல்லாரும் பார்வையில் அந்த பர்வதத்தில் நாட்டப்பட்டது போல இருக்கும். ஆனா நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சாத்தானுடைய நெஞ்சில நாட்டப்பட்டது. இதோடு இந்த சாபம் முறிந்தது, இதோடு இந்த பாவம் முறிந்தது, இதோடு இந்த வேதனை முறிந்தது, இதோடு இந்த தரித்திரம் முடிந்தது. இனி என் ஜனம் நிப்பாங்க, இனி என் ஜனம் நிப்பாங்க, இனி பேதுரு நிப்பா, இனி யோவான் நிப்பா. ஹalleluya. ஆணி அடித்தது சாத்தானே, ஜனத்துக்கு புதிய துவக்கம், உனக்கு என்றென்று முடிவு கட்ட. ஹalleluya. ஓ ராபா தாடாரா. சிலுவை நாட்டப்பட்டது, ஆணி அடிக்கப்பட்டது. சகல அதிகாரத்தின் துரைத்தனங்களை உறிந்து கொண்டு சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். அன்று தாவீது கோலியாத்து நெஞ்சு மேல நின்று கழுத்தெடுத்தான். கோலியாத்தின் கழுத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார். ஹalleluya. இனி அவனுக்கு வல்லமை இல்லை, இனி அவனுக்கு வல்லமை இல்லை. வல்லமை ஆட்டுக்குட்டியானவருக்கு. glory. நல்ல கரங்களை தட்டி ஏராமாஷந்தரே. வல்லமை ஆட்டுக்குட்டியானவருக்கு. இனி சாத்தானுக்கு வல்லமை கிடையாது, இனி அவனுக்கு தந்திரம் தான். பார்த்தா இனி வல்லமையால் அவன் ஜெயிக்க முடியாது. இனி தந்திரம், வல்லமை இருக்கிறது போல காட்டுவா. ஆமே ஆமே. வல்லமைங்கிற வார்த்தை அவருக்கே உரியது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். glory. ஷாபா காதா ரீபா மாமா. ஜீசஸ் அபிஷேகம் ஒன்று நிக்க பண்ணும். எசேக்கியேல் மேல கர்த்தருடைய ஆவி வந்தது. எசேக்கியேலை நிற்க பண்ணினார். நிற்க பண்ணிட்டு 37வது அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகளுக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறார். ஆமென். நான் ஆவிக்குரிய கண்ணுட்டு நான் சம்பவங்களுக்குள்ள போகல. இதே இது நானா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? இதுக்கு நான் அங்க விழுந்தே கடந்திருப்பேன். ஆண்டவரே, இல்ல அங்கிருந்து கொண்டு இங்க வந்து நிக்கிறதுக்கா? இதுக்கா இவ்வளவு பலன்? இதுக்கா இவ்வளவு ஆயுள? இதுக்கா இவ்வளவு கிருபைகள்? நிற்க பண்ணிட்டு எசேக்கியேல், ஆண்டவரே இனி எனக்கு ஏதாவது வாழ்வு உண்டான்னு கேட்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி எசேக்கியேல்ட்ட கேட்டார், இந்த எலும்பு உயிரடையுமா சொல்லு. எசேக்கியேல் சொல்றான், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்ன உங்களுக்கு தெரியும்? முகங்குப்புற விழுந்த என்ன நீங்க நிறுத்தினது போல உலர்ந்திருக்கிற என் குடும்பத்தை நிறுத்துவீங்க, என் பிள்ளைகளை நிறுத்துவீங்க, என் சொந்தங்களை நிறுத்துவீங்க, என் சகோதரர்களை நிறுத்துவீங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆமென். கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு பேச வைக்கிறார். சில நேரத்தில் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தில் பேச வைப்பா. மதிக்க மாட்டாங்க பல நேரத்தில்.
அதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணாதீங்க. ஆனா தீர்க்க தரிசன வார்த்தை எசேக்கியேலே, இந்த எலும்புகள், இந்த உலர்ந்து இருக்கிற இஸ்ரவேலர்கள் உன்னை கொண்டுதான் கேட்கணும், உன்னை கொண்டுதான் கேட்கணும். நீ பேசு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். எசேக்கியேல் பேசிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். எசேக்கியேல் பேசிட்டு பார்த்து கொண்டிருக்கையில் ஒரு ஆவி புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை இவைகளை சேர்த்தது. ஆவி புறப்பட்டு வந்தது, காலூன்றி பெரிய சேனையாய் நின்றது. ஆமென், ஆமென். பாருங்கள், ஆமென். காலை இந்த ஃபர்ஸ்ட் ஆராதனையில் இந்த வார்த்தை ஆண்டவர் நினைவுபடுத்தி சொல்ல வச்சாங்க. தாவீது யுத்தம் செய்யணும்லாம் வரலங்க. தாவீது தன் சகோதரர்களை விசாரிக்க தான் வந்தான். ஆனா சகோதரர்கள் அவனை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அகங்காரம் உள்ள வேண்டாம் அப்படின்னு. உன்னை யார் இங்க வர சொன்னா? இவ்வளவுக்கும் தாவீதுக்கு மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டது சவுலுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது. ஆனா சகோதரர்களுக்கு தெரியும். அவங்க முன்னாடி வச்சுதான் சாமுவேல் ஊத்துறாரு. ஊத்தி சொல்றாரு, இஸ்ரவேல் மேல நீதான் அடுத்த ராஜா. அப்ப தேவ திட்டம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சோம். அவன் மேல இருக்கிற அபிஷேகமும், அவன் மேல இருக்கிற தேவ திட்டமும், அவன் மேல இருக்கிற தேவ கிருபையோ தெரிஞ்சும் சகோதரர்கள் அவனை பரியாசம் பண்றாங்க. உன்னை யார் இங்க வர சொன்னா? அகங்காரம் பிடிச்சு. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவன் ஃபைட் பண்றது இவர்களுக்காகவும் சேர்த்துதான். தாவீது நிக்கணும். தாவீது நிக்க விடாம சொந்தங்களே பண்றாங்க, சகோதரர்களே பண்றாங்க. போயிருன்னு இல்ல. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் இந்த குடும்பத்தில் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? ஆமென். தாவீது நிக்கிறது. எலியாவே உனக்கும் சேர்த்துதான்ப்பா, உனக்கும் சேர்த்துதா. ஆமென். நின்னுதான் ஆகணும். தாவீது நின்றான். அந்த யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த சகோதரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? என் தம்பி இல்ல, தாவீது யார் தெரியுமா? என் தம்பி. இன்னைக்கு உங்களை ஒதுக்குறவங்க நாளைக்கு உங்களை காட்டி சொல்லும்படியா நம்புறவங்க மாத்திரம். ஆமென். இன்னைக்கு யார் யார் உங்களை ஒதுக்குறாங்களோ நாளைக்கு உங்களை காட்டி, உங்களை அடையாளம் காட்டி சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவார். அதற்கு நீ நிற்க வேண்டும். அதற்கு நீ நின்னுதான் ஆகணும். Glory. ஷேமா காபாதாரா. நின்னுதான் ஆகணும். நிக்கிறதுக்கு விழுந்துரு, விழுந்துரு. அவன் உலகம் சொல்ல விழுந்துராத நின்னுருன்னு. இன்னைக்கு வார்த்தை நிக்கிறதுக்கு விழுந்துரு. எங்க விழணும்? தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு. நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அவரிடத்தில் இரக்கங்கள் உண்டு. ஜீசஸ் யோசேப்பை எகிப்துல நிற்க பண்ணினா. எதற்கு? மொத்த குடும்பத்தை இன்னும் கொஞ்ச நாள்ல நிக்க பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேலை நிற்க பண்ணினா. எதற்கு? உலர்ந்திருக்கிற இஸ்ரவேலரை நிக்க பண்ணணும். ஆண்டவர் பலப்படுத்தி நிக்க பண்ணுகிறாரா? பவுல் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொண்டேன். எப்படி பவுலை முடிந்தது? அடுத்த வார்த்தை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே முடிந்தது முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா சமூகத்துல விட்டு கொடுங்க. ஜெயித்தவர் எல்லா வல்லமை, எல்லா மகிமை, எல்லா கணம் அவருக்கு மாத்திரமே உரியது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நிற்க பண்ணுகிறார். அவர் செய்கிற அடுத்த காரியம் என்ன? எசேக்கியேல் 2வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது இதோ என்னிடத்துக்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதிலே புலம்பல்களும் புஸ்தக சுருள் நீட்டப்பட்டிருந்தது. 8வது வசனம்.
மனுபுத்திரனே, நீ அந்த கலக விட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். நான் உன்னோட சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது ஒரு கை நீட்டப்பட்டது. அதிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. தேவனுடைய சமூகத்தில் விழுந்தவர்களை, தேவனுடைய சமூகத்திலே தங்களை விட்டு கொடுத்தவர்களை தேவன் நிற்க பண்ணி என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த புஸ்தக சுருளை கொடுக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதற்காக? இதை வாங்கி புசி. நல்ல நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றாய் கேட்கணும். அப்படி என்றால் நிற்க செய்து அவர் செய்கிற அடுத்த காரியம் வார்த்தையால் நிரப்புகிறார். புசி. அதுல நிறைய எழுதி இருக்கும். நிறைய எனக்கான ரேமா ரெண்டாவது. முதல்ல நான் கொடுக்கிறத புசி. ஆண்டவர் அதுல அப்படி இருக்கு ஆண்டவர். அந்த முதல் 4 வசனம் வேண்டாம் ஆண்டவரே, அந்த இடையில நான் லைன் பண்ணி வச்சிருக்கேன், அது மட்டும் இல்ல நீ புசி ஆண்டவர். அதுல ஐயோன்னு இருக்கு, புசி. அதுல புலம்புல இருக்கு, புசி. நான் கொடுக்கிறத புசி. நிற்க பண்ணி விட்டு. இன்னைக்கு அநேகர் பாருங்க, இன்னைக்கு சிலருக்கு வாக்குத்தத்தை மட்டும் கேட்டா போதும் இல்ல, சிலருக்கு மெடிடேஷன் மட்டும் கேட்டா போதும், சிலருக்கு அந்த 1ஆம் தேதி அதுல நியூ இயர் சர்வீஸ்ல கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தை மட்டும் கேட்டா போதும். தேவன் நிற்க பண்ணி புஸ்தக சுருளை கொடுக்கிறார். ஆமென். வேண்டிய வார்த்தையை தருவார். ஆனா நம்மை பலப்படுத்த இந்த புஸ்தக சுருளை கொடுக்கிறார். ஒரு கை நீட்டப்பட்டது. அந்த கையில புஸ்தக சுருள் இருந்தது. இஸ்ரவேலரை மோசே ஆசீர்வதிக்கும் போது முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உபாகமம் 33:2. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோட பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அவைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. அவைகளை புசி. ஓசியாவை கொண்டு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஓசியா 8வது அதிகாரத்தின் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்தேன். வேதத்தின் மகத்துவங்கள். வலதுகரத்திலிருந்து புறப்பட்ட பிரமாணம், அக்கினிமயமான பிரமாணம். அக்கினிமயமான பிரமாணம். இதை நான் புசிக்கணும். இது புசிக்கும் போது வேண்டாத பகுதிகளை சுட்டெரிக்கும், வேண்டிய பகுதிகளை சுத்திகரிக்கும். அக்கினி செய்கிற 2 பிரதான காரியம் என்ன தெரியுமா? சுட்டெரிக்கும், சுத்திகரிக்கும். அவருடைய பிரமாணம் என்ன? அக்கினிமயமான பிரமாணம். ஏன் அதை நான் புசிக்க வேண்டும்? எனில் வேண்டிய பகுதிகள் உண்டு, வேண்டாத பகுதிகள் உண்டு. வேண்டாதவைகளை இவைகள் சுட்டரிக்கும், வேண்டியவைகளை இவைகள் சுத்திகரிக்கும். எனவேதான் சீஷர்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லிய உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமானீர்கள். அதிகமாய் வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தால நிரப்பப்படணும். இந்த அனுபவம் தேவை. மோசே இல்லாம யோசுவா விழுந்து கிடக்கிறான். மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன்னு சொல்லி நிற்க வைக்கிறார். நிற்க வைத்து விட்டு அடுத்து சொன்ன காரியம் என்ன? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருக்க பார். இதை விட்டு மட்டும் விலகிறாத. இதுல கவனமாயிரு, இதுல கவனமாயிரு. அப்படி இருந்தேனா நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். அதன் அர்த்தம் என்ன? நீ விழமாட்ட. அதாவது எனக்குள்ளே நான் வசனத்தால நிரப்பணும். அதுக்குதான் நீட்டப்பட்ட கரத்திலிருந்து இந்த பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், ஏசாயா 34வது அதிகாரத்தில் ஆமென் 16வது வசனம், கர்த்தருடைய வாய் இவைகளை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய வாய் எங்கே யார் மூலமாய் சொல்லிட்டு? 2 பேதுரு 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் படித்தால் தெரியும். பரிசுத்த மனுஷர்களை கொண்டு கர்த்தருடைய வாய் சொன்னது. மோசே முதல் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் வரைக்கும் கர்த்தருடைய வாய்
இந்த பரிசுத்த மனுஷர்களை கொண்டு பேசப்பட்ட வார்த்தைகள் அவைகளெல்லாம் அந்தந்த காலத்திலே அவர்களை கொண்டு எழுதி வைத்தார். மோசே துவங்கி யோவான் வரைக்கும் அநேகர், ஏறக்குறைய 40 பேரை கொண்டு இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை புஸ்தகங்களும் எழுதப்பட்டது. எல்லாரும் 40 பேரும் சேர்ந்து இருந்து எழுதல. 40 பேரும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்து உக்காந்து, அப்படி ஒரு வட்ட மேஜையை போட்டு உக்காந்து சேர்ந்திருந்து எழுதல. 1500 ஆண்டு காலங்களில் வாழ்ந்தவர்கள், ஆமென், ஏறக்குறைய 1500 ஆண்டு காலம் எழுதப்பட்டது, இது சேர்க்கப்பட்டது. ஆமென். மோசே துவங்கி, ஆமென், அந்தந்த காலத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் வேதமாக இன்று நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி சேர்ந்தது? ஆதியாகமம் முதல் பழைய ஏற்பாட்டிலே மல்கியா வரைக்கும், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்படி இந்த 66 புஸ்தகங்களும் ஒன்றிணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் இவைகளை உரைத்தது, கர்த்தருடைய ஆவி இவைகளை ஒன்று சேர்த்தது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை ஒன்று சேர்த்தார் என்பதின் அடையாளம் என்ன? நீங்கள் ஆமென் ஆதியாகமம் 1வது அதிகாரம் துவங்கி ஆமென் நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்தடுத்த சாப்டர் நீங்க வாசிக்கும் போது, இன்னும் சொல்ல வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிற காரியத்தை வாசித்து விட்டு அப்படியே புதிய ஏற்பாடு வாசிக்கும் போது இவைகள் எல்லாம் ஜோடு இல்லாமல் இராது, இவைகள் ஒன்றுக்கொன்று முரணா இருக்காது. காரணம், எழுதின கரங்கள் 40 வித்தியாசமான கரங்களா இருந்தாலும் அந்த 40 கரங்களையும் பிடித்து எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். எனவேதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தேவ ஆவியினாலே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் உரைக்கப்பட்ட அத்தனை வார்த்தையின் நடுவிலும் கிறிஸ்துவை பார்க்க முடியும், கிறிஸ்துவை பார்க்க முடியும், கிறிஸ்துவை கேட்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே நாம் கேட்ட அத்தனை காரியங்களையும் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே கேட்க முடியும், புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். ஆமென். நாம் இந்த காலத்தில் பிறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நாட்களில் பிறக்காமல், ஈசாக்கு நாட்களில் பிறக்காமல், தாவீது நாட்களில் பிறக்காமல், ஆமென், ஏசாயா அந்த நாட்களில் பிறக்காமல் இந்த நாட்களில் பிறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஏன்? அந்த நாட்களில் பிறந்தவர்கள் கிறிஸ்துவை கேட்க மட்டும் முடிந்தது. இந்த நாட்களில் பிறந்தவர்களுக்கு பாக்கியம் என்ன? கேட்க மாத்திரமல்ல, பார்க்கவும் முடிந்தது. அந்நிய கண்களால் அல்ல, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறது. அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடிகிறது. அவரை ஓடி போய் கட்டி அணைக்க முடிகிறது. அவரை முத்தமிட முடிகிறது. ஹalleluya. இந்த புஸ்தக சுருளை வாங்கி புசியுங்கள், தினம் தினம் வேதத்தை வாசியுங்கள். இவைகள் உங்களுக்குள்ளே ஊடுருவதாக. இவைகள் ஒவ்வொன்றையும் பிரிக்கும், ஒவ்வொன்றையும் பிரிக்கும். பிரித்து என்ன செய்யும் தெரியுமா? சுத்திகரிக்கும். அக்கினிமயமான பிரமாணம். அக்கினி செய்கிற 2 வேலை என்ன? சுட்டரிக்கும், சுத்திகரிக்கும். இன்னைக்கு அநேக காரியங்கள் சுட்டரிக்கப்படவில்லை. ஏன்? புசிக்கல. ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அதை வாங்கி புசிங்க. டெய்லி காலையில் எழும்பி மன்னாவை சேர்க்கணும், அடுத்த நாள் காலையிலையும் சேர்க்கணும். சிலர் அடுத்த நாள் சேர்க்கறதுக்கு மடிச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முந்தின நாள்ல கொஞ்சம் மீதியா வைப்பாங்க. பழைய அதே இது போதும், அதே சாப்டரை திருப்பி ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா? அவசரத்தில் இருந்து வாசிக்காம சங்கீதம், எல்லாருக்கும் பைபிளில் சங்கீத பகுதி எடுத்து பார்த்தா தெரியும். 23, 91, 1, 117, 121 இவைகளெல்லாம் வித்தியாசமான கலர்களில் இருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா அவசரம், சரி எடுத்து வாசி. ஆமென். அநேக பைபிளில் எஸ்ராவை காணவே இல்லை, பிலமோனை தேடியும் காண முடியும். ஏன்னா அன்னைக்கு ஒட்டுனது இன்னும் அவங்கள எதுக்கு நம்ம பிரிக்கணும்ல? ஆமென். வாசிக்கணும். குடல்களை, இருதயத்தை ஆமென் வசனத்தால நிரப்பணும். ஒரு பெரிய தேவ மனிதரை குறித்து கேட்டு நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். அவர் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். குடல் முழுவதும் புண்களாகி இனி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையிலே அவர் தள்ளப்பட்ட போதுதான் அவர் கையில யாரோ இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தார்கள். அவருக்கு புரியல, அதனால வாசிக்க ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 1 மாதம் வாசித்து கொண்டே இருந்தார். திரும்ப 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 வாசித்து கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மாதத்துல அவ்வளவு புண்களும்
சுத்தமாக்கப்பட்டது. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஊழியராய் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இதை வாங்கி புசியுங்கள். கொடுக்கப்படுகிற வசனத்தை அது ஆண்டவரே, அது கொஞ்சம் காட்டமா இருக்கு, அதில் ஐயோன் இருக்கு, புலம்பல் இருக்கு. அவர் நல்ல தகப்பன். தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் என்பதை அறிந்திருக்கும் போது நல்ல பிதா, ஆண்டவரே நீங்க தரத நான் கண்ணை மூடி வாங்கி புசிப்பேன். காரணம், நீர் ஒருபோதும் எனக்கு கல்லை தரமாட்டீர், ஒருபோதும் எனக்கு தேளை தரமாட்டீர், ஒருபோதும் எனக்கு பாம்பை தரமாட்டீர் ஆண்டவரே. Thank you Father. ஆமென். எனவேதான் ஹalleluya, praise the Lord. பரிசுத்தவான்கள் இப்படியெல்லாம் பாட்டு பாடினாங்கல்ல, துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தன்னால் சந்தோஷத்தோடதும் வாங்கி அல்லேலூயா பாடி. நம்ம ஏன் அதை பாட மாட்டேங்கிறோம் தெரியுமா? பயம். ஒருவேளை தந்துட்டாருன்னா இல்ல, நிறைய பாட்டு பாடவே மாட்டேங்கிறோம். அதெல்லாம் எங்க பாடுவோம்னா அந்த மரண வீட்டில். ஏன்னா அவங்களுக்கு இனி என்ன கொடுத்தா என்ன, அவங்க தான் பொய்யாச்சுல்ல இனி. ஆனால் நம்மள என்ன பாடுவோம்? ஆமென். நம்ம அதுக்குன்னே பாட்டுகளை வச்சிருப்போம். என்ற வீட்டில் ஆகாரம் கூரை இல்லை, அப்படியே நிறைய பாட்டெல்லாம் இல்லை, பாடக்கூடாது இல்லை. ஆனால் அன்னைக்கு பரிசுத்தவான்கள், ஏன்னா அவர் தந்ததா. அதுல உலகம் சொல்லும், அதுல ஐயோ இருக்கு, அதுல புலம்பல் இருக்கு. எஸ் இருக்கு. எதுக்கு தெரியுமா? இந்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்ட புலம்பலை நான் உட்கொள்ளுவேனானால் என் வாழ்க்கையில் புலம்பல் களிப்பாய் மாறும். இந்த புஸ்தக சுருளில் எழுதப்பட்ட ஐயோ என எழுதப்பட்ட ஒவ்வொன்றை நான் உட்கொள்வேனானால் அந்த ஐயோ எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். காரணம், இது தேவன் எனக்கு எழுதி கொடுத்தது. இது என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்தது. ஆமென். எந்த மனுஷனையும் தேறினவனாய் நிறுத்த எழுதி கொடுக்கப்பட்டது. உன்னை நான் நிக்க பண்ணிட்டேன் எசேக்கியேலே, இனி நீ தேறினவனாகணும். தேறினவனாக என்ன செய்யணும் தெரியுமா? இதை வாங்கி புசி, இதை வாங்கி புசி. நான் தேறினவன் ஆனதினால் என்னை அவர் நிறுத்தவில்லை, என்னை தேறினவனாக்க என்னை நிறுத்துகிறார். 2 தீமோத்தேயுல இருக்கிறது, எந்த மனுஷனையும் தேறினவன் ஆக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம். நான் தேறினவனாய் நிற்கணும். நான் தேறினவனாய் நின்றாதான் என்னில் நற்கிரியைகளை வெளிப்படுத்த முடியும். நான் தேறினவன் ஆனதினால் என்னை அவர் தெரிந்தெடுக்கவில்லை, என்னை தேறினவன் ஆக்க தெரிந்தெடுத்தார். என்னை தேறினவன் ஆக்கும்படிக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கைடு, எனக்கு கொடுக்கப்பட்ட மருந்து பரிசுத்த வேதாகமம். இவைகளால் நான் என்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும். இவைகளால் நான் என் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளும் போது என்ன ஆகும் தெரியுமா? இவைகள் என் நினைவுகளை, என் எண்ணங்களை, என் இருதயத்தின் தோற்றங்களை எல்லாம் வகையறுக்கும். எது சரி எது தப்பு இது உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை நான் உட்கொள்ளும் போது வார்த்தை மாம்சமாகும். இந்த வார்த்தை ஆமென் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களில் பூரணராய் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர்களானால் உங்கள் இருதயத்தை வசனத்தால் நிரப்புங்கள். ஹalleluya. பைபிள் படிக்காம நீங்க என்ன சாதிச்சாலும் நிக்க முடியாது, நிக்க முடியாது. நான் நிக்கணுங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ்ல எனக்கு இந்த வார்த்தைகளை எழுதி கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா ஆமென், இதன் அவசியம் எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாருக்கும் இந்த பாக்கியம், எல்லா இடத்திலும் இந்த பாக்கியம் கிடைக்காது இல்ல. அதுவும் நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல இருக்கு. அதான் நம்ம எல்லாம் தமிழ் செகண்ட் பேப்பர் ஃபெயில் ஆகும்ல எல்லாரும் சிலர். ஏன்னா அந்த தமிழ் இது தமிழா? அப்படி மட்டும் தேவன் எழுதி கொடுத்திருப்பாருன்னா, தேவன் தெரிந்தெடுத்த பேதுருவுக்காக, மோசேக்காக, எல்லாருக்காக ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல செந்தமிழ் புலவர்கள் அவங்களெல்லாம் தேவன் தெரிந்தெடுத்திருப்பாருன்னா இல்ல, அடிச்சு விட்டுருப்பாங்க. நம்ம அதையும் வச்சுட்டு டெய்லி ஃபெயில் தான், இப்படியே இருப்போம். முதல் பாடத்திலேயே இருப்போம். ஆதியிலேக்கு என்ன வார்த்தை போடுவாங்கன்னு தெரியாது, அப்படியே இருப்போம். என்ன ஆண்டவரே இது ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நான் தலைக்குள்ள வச்சிருக்கிறேன்னா திருப்பி பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கு. அப்படி இல்லை, எனக்கு என்ன புரியும்னு அவருக்கு தெரியும்.
ஆமா, இவன் நட்சத்திரத்தை பார்த்து வந்துட மாட்டான். நானே என் தூதனை அனுப்புனாதான் இவன் வருவான். என்னை எப்படி கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வந்தார். அவருக்கே மகிமை. இதை புசியுங்கள். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். நான் அன்னைக்கே பைபிள் படிச்சு முடிச்சாச்சு. இது ஜீவன், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீங்க ஒரு பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்களா? அதை வைங்க, இன்னொரு பைபிள் வாங்குங்க, திருப்பி படிங்க, வாசிட்டு இதை நிரப்புங்க. உங்க குடல்கள் நிரம்பட்டும், நிரம்பட்டும். இங்கே எசேக்கியேல் என்ன சொல்லுகிறார்? 3வது அதிகாரத்தின் 3வது வசனம், மனுபுத்திரனே, அது என் வாய்க்கு, நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாயிருந்தது. அதில் எழுதப்பட்டது ஐயோவும் புலம்பல்களும் தான், உண்மைதான். ஆனா நான் புசிச்சதும் எப்படி ஆயிட்டு தெரியுமா? எப்படி அன்று மோசே நாட்களிலே மாறா தண்ணீரை ஜனங்கள் ஒரு மரத்தை வெட்டி போட்டது அந்த மாறா மதுரமாய் மாறிட்டோ, அப்படியே அவர் கொடுத்த புஸ்தக சுருளை நான் புசிக்க ஆரம்பித்ததும் என் வாழ்க்கை மதுரமாய் மாறிட்டு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உம்முடைய வேதத்தை அதிகமாய் தியானிக்கிறேன். எவ்வளவு பிரியமாய் இருக்க, நாள் முழுவதும் அது என் தியானம். அதனால என்னவாய் மாறினேன்? எனக்கு போதித்த எல்லாரை காட்டிலும், முதியோரை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனாய் மாறினேன். உங்கள் மாறாவின் வாழ்க்கை மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த புஸ்தக சுருளை வாங்கி புசியுங்கள். இதை தினமும் தினமும் வாசியுங்கள். இதை நேசியுங்கள், இதை சுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கை தேனை போல தித்திப்பா இருக்கும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்து செய்கிறது என்ன? புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது, வாங்கி புசித்த பிற்பாடு செய்தது என்ன? 3வது அதிகாரத்தின் 4-5 வசனங்கள். பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டை கல்ல இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். நல்ல கவனிங்க. நிற்க பண்ணுகிறார், புஸ்தக சுருளை கொடுக்கிறார், வார்த்தையால் நிரப்ப பண்ணுகிறார். அவர் செய்கிற 3வது காரியம் என்ன தெரியுமா? அவனை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். நிற்க பண்ணி வார்த்தையால நிரப்ப பண்ணிட்டு விடல, அவனை குறித்த தேவ திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். விளங்காத பாஷை உள்ளவங்க இடத்துல நான் உன்னை அனுப்பல எசேக்கியேல், இஸ்ரவேல் ஜனத்தின் இடத்திற்கே நான் உன்னை அனுப்புகிறேன். அப்படி என்றால் நல்ல கவனிங்க. என்னை குறித்த தேவ சத்தத்தை என் காது கேட்க வேண்டுமானால் என் இருதயம் வார்த்தையால நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். பைபிள்ல ஒரு பதம் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் பார்ப்பீங்க. ஆமா, எப்படி மாம்சத்துக்குரியவனா இருக்கிறோமோ அப்படியே ஆவிக்குரியவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய கண்கள் உண்டு, ஆவிக்குரிய செவிகள் உண்டு. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான் தெய்வ பிரசன்னத்தை நம்மால காண முடியும். ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படும் போதுதான் தேவ சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். இதுக்கு உதவுவதுதான் கர்த்தருடைய வசனங்கள். எனவேதான் தேவ திட்டத்தை தெரியப்படுத்துவதற்கு முன்னே நீட்டப்பட்ட புஸ்தக சுருளை கொடுக்கிறார். அதை அவன் வாங்கி புசித்து வசனத்தால் தன்னை நிரப்பிக் கொண்ட பிறகு அவனுக்கான சரியான சத்தத்தை கேட்கிறான். என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? கேட்டு சொல்லுங்க பிரதர், கேட்டு சொல்லுங்க பிரதர். ஏன் நீங்க கேட்டா என்ன? உங்க காது எங்கே? எம்மாவுக்கு 2 சீஷர்கள் போனார்கள், அவர்கள் ஆவிக்குரிய கண்கள் மங்கி இருக்கிறது. கர்த்தர் எப்படி ஓபன் பண்ணார் பாத்தீங்களா? வசனத்தை கொடுத்தார். மோசே முதல் பரிசுத்தவான்களை கொண்டு எழுதிய வேத வாக்கியங்களை அவருக்கு விவரித்து காண்பித்த போது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. கண்ணு திறந்ததும் கர்த்தர் தெரிந்தார். நம்மை குறித்த தேவ சத்தம் நம்ம காது கேட்க நம்முடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட வேண்டும். மாம்சத்தின்படி ஓடிக்கொண்டிருந்தவன் சவுல் தனக்கு எல்லாம் கரெக்ட்னு ஓடிட்டு இருந்தான். வழியில தேவன் சந்தித்த போதுதான் புரிந்து கொண்டான், எனக்கான பாதை எனக்கு தெரியல ஆண்டவரே. தேவ சமூகத்தில் 3 நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். 3வது நாளில் அனனியாவை அனுப்பி அவன் தலையில் கை வைத்த போது செதில்கள் கீழே விழுந்தது. அதன் பிறகு பழையது போல் அவன் பார்த்தான் என்று அல்ல, அதன் பிறகு அவனுக்கு பார்வை கிடைத்தது. ஆனால் அவனுக்கு புதிய பார்வை கிடைத்தது. அதன் பிறகு அவர் நியமித்த பிரகாரம் பார்க்க ஆரம்பித்தான். தனக்கான பாதையை பார்க்க ஆரம்பித்தான். தீவிரமாய் செயல்பட்டான். ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் சொல்லுகிறான்.
என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கவும் என்னுடைய ஆவிக்குரிய செவிகளை திறக்கவும் தான் கர்த்தர் இந்த வசனங்களை தருகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வசனங்களை கேட்க வைக்கிறார். வீட்டில இருந்து தியானிக்கணும். அதிகமாக பைபிள் படிங்க. 1 மணி நேரமாவது படிக்கணும். அட்லீஸ்ட் ½ அன் ஹவராவது நீங்கள் பைபிள் படிக்கணும். ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்களாவது படிக்கணும். உங்கள் இருதயத்தை வசனத்தால் நிரப்பணும். ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் வாங்குறோம், 10 பேஜ் 12 பேஜ் இருக்குது. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? அந்த முதல் எழுத்துலேருந்து கடைசி எழுத்து வரை வாசிப்பாங்க. நீங்கள் ஒரு முறை வாசித்துட்டு 2வது முறை அதை வாசிக்க முடியுமா? முடியாது. ஏன்? பழசாயிரும் தூக்கி போட்டுருவோம். ஆனால் முதல் பேப்பர் எடுக்கிறதுல சண்டை நடக்கும். சில வீட்டில் 4 பேர் இருப்பாங்கன்னா முதல்ல யார் பேப்பர் எடுக்கிறா, முதல்ல யார்? ஆனால் ஒரு முறை வாசித்துட்டு 2வது வாசிக்க மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். ஆனால் எத்தனை முறை இதை வாசித்து பாருங்க, இது தூக்கி போட மனசு வராது. ஏன்னா இது நம்மளை தூக்கி சுமந்து கொண்டே இருக்கும். வேதத்தை அதிகமாய் வாசிங்கள். சத்தம் கேட்கணும். இந்த 2021 எனக்கு அவருடைய சத்தம் கேட்கணும். நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவேன்னு அவர் சொல்றார். ஆனால் கேட்க மாட்டேங்குது. இல்ல, சத்தம் கேட்கணும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. கொந்தளிக்கிற கடல் நடுவில் நான் தான் பேதுருவை இறங்கி வா என்றார். கொந்தளிக்கிற சத்தம் அல்ல அவன் காதில் கேட்டது, அவருடைய சத்தம் கேட்டது. தைரியமா இறங்கி போனான். இறங்கி போயிட்டு இப்படி திரும்பி பார்த்தான், அதோட போனான். அவருடைய சத்தம் கேட்கணும். என்னை குறித்த சித்தம் அறிய. ஆமென். கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். கர்த்தர் புஸ்தக சுருளை கொடுத்து வார்த்தையால் நிரப்புகிறார். அவனை குறித்த திட்டத்தை தெரியப்படுத்துகிறார். அடுத்து அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 3வது அதிகாரத்தின் 14வது வசனம். ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. திட்டத்தை தெரியப்படுத்திட்டு இது முடிக்காம வந்துராதேன்னு சொல்லி விடல. அவருடைய திட்டம் பெரிது. அதை நிறைவேற்ற எந்த சின்ன கையால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய கரத்தை அவன் மேல் பலமாய் வைக்கிறார். அவருடைய கரம் எப்பொழுதெல்லாம் அவனோடு இருந்ததாம், எங்கெல்லாம் அவனோடு இருந்ததாம். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 1வது வசனம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் வெளியே உட்கார்ந்திருக்க சபை நடுவில் உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் கையை வச்சிட்டார். எங்க இருக்கும்போது எங்கேயும் அவருடைய கை இருக்கும். நான் வீட்டில் இருக்கும் போதானாலும் சரி, சபை நடுவில் இருக்கும் போதானாலும் சரி, நான் எங்கே போய் இருக்கும் போதானாலும் சரி, அவர் கையை வச்சிட்டார்ல, அந்த கை என் கூட இருக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, தேங்க்யூ ஃபாதர். கர்த்தருடைய கரம். ஆமென். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. திட்டத்தை தெரியப்படுத்தி அதை நிறைவேற்ற தேவன் தம்முடைய கரத்தை நம்மேல் வைக்கிறார். இந்த நம்பிக்கையோடு தான் புறப்படணும். நான் இந்த செய்தியை ஆண்டவர் தரும்போது நான் இப்படி தான் பார்த்துட்டு என்ன எழுதி வைத்தேன் தெரியுமா? ஆண்டவரே, அந்த பெரிய திட்டத்தை இந்த சிறு கையால் நிறைவேற்ற முடியாது என்பதை அறிந்து உம்முடைய பலமுள்ள அந்த பெரிய கரத்தை என்னோடு இருக்கும்படி செய்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். தேவ திட்டங்கள் பெருசுங்க. என் கையின் சைஸை வைத்து ஆமென் திட்டத்தை எழுதுகிறவர் அல்ல, அவருடைய கையில என் திட்டத்தை எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. கரத்தை வைக்கிறார். தாவீதை குறித்த தேவ திட்டம் நிறைவேறின போது தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். எவரையும், தமிழ் அழகார், எவனை வேணாலும் அந்த கை மேன்மைப்படுத்தும்பா. எனவே அந்த குப்பையிலிருந்து எடுத்து அடுத்த குப்பையில தூக்கி போடல, எடுத்தது டைரக்டா ப்ரமோஷன் பிரபுக்களோடு. ஏன்னா கை வேலை செய்யுது, அவருடைய கை வேலை செய்யுது. திட்டத்தை தெரிவிக்கிற திட்டம் தெரியப்படுதுனாலே புரிஞ்சுக்கோங்க, நிறைவேற்றும்படி கரம் என் மேல இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். க்ளோரி தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது கரங்கள் நான் கண்டேன். ஆமென், ஆமென், ஆமென். நேரம் போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கையை வச்சுட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க.
26 27 வாசிங்க. 3வது அதிகாரம் 26 27. நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பாய். ஆண்டவர் சொல்ற திட்டம் என்ன? நீ பேசுவப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் பேசுவ. சொல்லிட்டு கையை வச்சுட்டு சொல்றார், நீ கொஞ்ச நாள் எப்படி இருப்ப? ஊமையா இருப்ப. அவங்க பேசுவாங்க. என்னாண்டவரே, என்ன என் குடும்பத்தில் பேச வைப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன ஊமையா வச்சிட்டு இருக்கிறீங்களே ஆண்டவரே. ஊமையா இருப்பாய். அடுத்த வார்த்தை, நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது நேரம் இல்லை, அழகா வர்ணிக்க வேண்டிய வார்த்தைகள், நல்ல கவனிங்க. ஆண்டவர், நீங்க என்ன குறித்த திட்டம் தந்தது வேற, ஆனா நடத்துற பாதை வேற. என்ன குறித்த திட்டம் என்ன? நீ போய் பேசு, நீ போய் பேசு, நீ போய் பேசு. ஆனா கையை வச்சதும் நான் பேசுவேன் நினைச்சா நீங்க என்ன சொல்றீங்க? நீ ஊமையா இருப்ப, அவங்க பேசுவாங்க. இன்னும் பல நேரத்தில் இப்படிதான். சர்ச்சில் கேட்ட வாக்குத்தத்தம் ஒன்றா இருக்கும், வீட்டில் போனால் அப்படியே மாறும். ஆமென். கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறான்னு செய்தி வரும், வீட்டில் போனால் இருக்க வாசலும் அடை வரும். சிலர் சாவியெல்லாம் களைஞ்சிட்டு இந்த பூட்டை எப்படி உடைக்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன ஆண்டவரே இது, பேசுவேன்னு சொல்றீங்க ஆனா ஊமையா இருப்பேன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்ககிட்ட பேசுவேன், நான் உன்கிட்ட பேசுவேன். ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. 10 பேர் சூழ பேசும்போது சில நேரத்தில் என்னை வாயடைக்க வைப்பார். எதுக்கு தெரியுமா? என்னை உலகம் நிந்திப்பதை அவர் பார்த்து ரசிப்பதற்கல்ல. அந்த நேரத்தில் அது நடுவில் அவருடைய சத்தம் எனக்கு கேட்கும். நான் உன்கிட்ட பேசுவேன், நான் உன்கிட்ட பேசுவேன். நான் உன்கிட்ட பேசும்போது நான் உன் வாயை திறப்பேன், நான் உன் வாயை திறப்பேன், நான் உன் வாயை திறப்பேன். சொன்னார், செய்தாரா? செய்தார். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 22 கடைசி. இதை சொல்லி நாம ஜெபிக்கலாம். 33:22. தப்பினவன் வருகிறதுக்கு முந்தின சாயங்காலத்திலே தப்பினவன் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. என்னை மௌனமா இருக்க வைத்த கை. மற்றவர்கள் பேசும்போது என்ன பேசாதபடி அதட்டின கை. அதுதான் 139 தாவீது சொல்லுகிற, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கை என் மேல் வைக்கிறேன். மற்றவங்க பேசும்போது என் வாய் அடைச்ச கை இப்பொழுது மீண்டும் என் மேல் அமர்ந்தது. அவன் காலையில என்னிடத்தில் வரும் மட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிட்டு, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது, என் வாயை திறந்திருக்க பண்ணிட்டு, என் வாய் திறக்கப்பட்டது. பின்பு நான் மௌனமா இருக்கவில்லை. சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த வேளையும் வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசுறாங்க, பேசட்டும். ஆனா நான் பேசுவேன், ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன்பா பேசல? எல்லாரும் வாயடைச்சிட்டாங்களா? எல்லாரும் வாயடைச்சதுனால நான் பேசாம இருக்கல. அவர் என்ன பேச விடல. ஆனா ஒரு நாள் வரும், அது பகலும் அல்ல ராத்திரியும் அல்ல. ஆனா எனக்கு தெரியும், சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். என் மேல் அமர்ந்த கரம் என்ன பேச வைக்கும். தேவ திட்டத்தை நிறைவேற்றும். நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாம் வாக்குத்தத்தங்களுக்கு மாறாய் நடக்கிறதே நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் உங்களை முழுமையா விட்டு கொடுங்க. அவருடைய கரம் இந்நாள் வரைக்கும் இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு காரியத்தை கூட ஆமென் நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அந்த கரத்தினுடைய வல்லமையை 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். அந்த 5ஆம் தேதியிலே கல்தேய தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே ஊசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இது 3:14 வாசிங்க. ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனம் கசந்து போனேன். ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக இருந்தது. 1:3 கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. 3:14 ஆனாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் பலமாக. நல்ல கவனிங்க. சூழ்நிலைகள் மாற மாற நம்முடைய கை என்ன ஆகும்? பலவீனப்படும். இல்ல, பலவீனப்படும். ஆனால் சூழ்நிலைகள் மாற மாற நம்மேல் வைத்த கர்த்தருடைய கரம் இன்னும் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அது எப்படி
எசேக்கியேல் அனுபவித்தானோ அப்படி எழுதுகிறான். 1:3 சொல்லுகிறான், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. 3:14 சொல்றான், அது எப்படி அமர்ந்தது தெரியுமா? பலமாக, பலமாக. ஏன்? என்னை குறித்த தேவ திட்டம் இருக்கிறது. சொன்னதை செய்வார். அவர் வார்த்தை தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லை. முழுமையாய் அர்ப்பணியுங்கள். உங்களை நிற்க பண்ணி, உங்களை வார்த்தையால் நிரப்பி, உங்களுக்கான திட்டத்தை வெளிப்படுத்தி, அதை நிறைவேற்ற கரத்தை உங்கள் மேல் வைத்து அதை செய்து முடிப்பார். இந்த காரியங்களை நான் உனக்கு செய்ய மட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று யாக்கோபுக்கு வாக்குரைத்தவர் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சொன்னதை செய்ய மட்டும் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.